கே. பாலச்சந்தர் விட்ட சவால் கண்ணதாசன் 5 நிமிடத்தில் எழுதிய அந்த உலக மகா தத்துவம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரஜினி, கமல் உறைந்து நின்ற ரகசியம். வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் இயக்குனர் சிகரம் என்று போற்றப்படும் கே. பாலச்சந்தர் அவர்கள் தன் படங்களில் ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு பாடலையும் செதுக்கக்கூடிய ஒரு மிக கடுமையான உழைப்பாளி. பாடல்களில் ஒரு சின்ன வார்த்தை தவறாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் கவிஞர்களை வறுத்தெடுத்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான இயக்குனருக்கும் தமிழ் சினிமாவில் அசாத்திய கவிஞரான கவியரசு கண்ணதாசனுக்கும் இடையே நடந்த ஒரு மாபெரும் சவாலையும் அதன் மூலம் தமிழ் சினிமாவில் உருவான ஒரு உலக மகா தத்துவ பாடலையும் பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அது 1975ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவையே தலைகீழாக மாற்றிய அபூர்வ ராகங்கள் திரைப்படம் உருவாகி கொண்டிருந்த காலகட்டம். உலக நாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகியோர் இணைந்து நடித்த இந்த படத்தில் மனித உறவுகளுக்குள் இருக்கும் சிக்கலான, யாரும் தொடர துணியாத ஒரு விசித்திரமான காதலை பாலச்சந்தர் இயக்கி கொண்டிருந்தார். அந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிக்கு முன்னதாக ஒட்டுமொத்த கதையும் மனித வாழ்க்கையின் விசித்திரமான விதிகளையும் விளக்கும்படியான ஒரு மாபெரும் தத்துவ பாடல் தேவைப்பட்டது. இயக்குனர் பாலச்சந்தர் அவர்கள் கவியரசு கண்ணதாசனை சந்தித்து, கவிஞரை, இந்த சூழ்நிலை மிகவும் சிக்கலானது. ஒரு மனிதன் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறானோ அதை இந்த விதி அவனை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறது. மனிதன் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பதை சொல்லும் அசுரத்தமான வரிகள் எனக்கு வேண்டும். சாதாரண வரிகளாக இருந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு மெல்லிய சவாலை வைத்தார். பாலச்சந்திரனின் சவாலையும் கதையின் ஆழத்தையும் உள்வாங்கிக் கொண்ட கண்ணதாசன் தன் கையில் இருந்த சிகரெட்டை ஒரு முறை ஆழமாக இழுத்துவிட்டு பேனாவை எடுத்தார். பாலச்சந்தர் நினைத்தார், இந்த வரிகளை எழுத கவிஞர் எப்படியும் சில மணி நேரங்கள் எடுத்துக்கொள்வார் என்று. ஆனால் அங்கிருந்த எத்தனை பேரையும் மிரள வைக்கும் வகையில் வெறும் 5 நிமிடங்களில் தன் பேனா முனையால் அந்த உலக மகா தத்துவ வரிகளை எழுதி முடித்தார். கவியரசு, அதுதான் கேள்வியின் நாயகனே, இந்த கேள்விக்கு பதில் ஏதடா என்று தொடங்கி ஒட்டுமொத்த மனித விதியையும் உலுக்கிய அந்த பாடல். அந்த பாடலின் பல்லவியிலேயே கண்ணதாசன் எழுதிய வரிகள் பாலச்சந்திரனை அப்படியே உலுக்கி எடுத்தது. மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நினைப்பதுண்டு, இறைவன் நினைப்பதுண்டு, யாவும் நடப்பதுண்டு என்று எழுதியவர் சரணத்தில் உச்சகட்ட மேஜிக்கை செய்தார். ஆரம்பத்தில் ஒரு முடிவு உண்டு, முடிவிலே ஒரு ஆரம்பம் உண்டு. நீ அறியாத ராகங்களை எத்தனை உண்டு, அதில் நீ பாடா நினைத்த ராகம் எதுவோ என்று மனித வாழ்க்கையின் அத்தனை ரகசியங்களையும் வெறும் சில வரிகளில் சுருக்கினார். இந்த வரிகளை படித்து பார்த்த இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் கவிஞரின் அந்த அசாத்திய வேகத்தையும் புத்தி கூர்மையும் கண்டு அப்படியே மெய்மறந்து நின்றார். கண்ணதாசா, உன்னை கவியரசு என்று சும்மா சொல்லவில்லை. நான் இவ்வளவு பெரிய கதையை 2 மணி நேரம் படமாக எழுதியிருக்கிறேன். ஆனால் நீ 2 வரியில் கதையின் ஒட்டுமொத்த ஆன்மாவையும் பிழிந்து கொடுத்து விட்டார் என்று கூறி ஒட்டுமொத்த படக்குழுவினர் முன்னிலையில் எழுந்து நின்று கைதட்டி பாராட்டினார். மறுநாள் படப்பிடிப்பு தளத்தில் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இந்த வரிகளை கேட்டு கண்ணதாசனின் வரிகளுக்கு முன்னால் தாங்கள் செய்யும் நடிப்பு எவ்வளவு சிறியது என்பதை உணர்ந்து உறைந்து போய் நின்றனர். தியேட்டர்களில் இந்த பாடல் ஒலித்ததும் போது மனித வாழ்க்கையின் விதியை எண்ணி அழாத ரசிகர்களே இல்லை. கே. பாலச்சந்திரனின் அசுரத்தமான இயக்கத்திற்கு தன் வரிகளால் அசுர வேகத்தில் மகுடம் சூட்டிய கவியரசு கண்ணதாசனின் இந்த அசாத்தியமான வரலாற்று சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா சார்ந்த வீடியோக்களுக்கு நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.